ஹாய் வணக்கம் வரவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு எல்லாருமே கோல்டு அதிகமாக இருக்குப்பா. அதனால ஒரு சூப்பு வச்சு குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க கடைக்கு போயிட்டு ஆட்டுக்கறி எலும்பு அதை இருக்கு பார்த்தீங்களா, மார்கண்ட எலும்பு கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ சூப்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சூப்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம்ப்பா. அது வறுக்கிறதுக்கு பார்த்தீங்களா எடுத்து வச்சிருக்கேன். தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் இது பார்த்தீங்கன்னா தனியா மட்டும் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது 1.5 ஸ்பூன், இது 1 ஸ்பூன், இது 4 காரத்துக்கு காஞ்ச மிளகா. இது எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்றாம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். அப்படியே வறுத்து பொடி மாதிரி பண்ணி போடுவோம். ஆமாம், பொடி பண்ணி சூப்பு பொடி இதுதான். இப்போ காலையில் எலும்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எலும்பு 4 தடவை கழுவிட்டு அந்த ஆட்டு எலும்பை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். இது இப்போ நல்லா வறுபட்டுருச்சுப்பா. இதை பார்த்தீங்களா, எல்லாம் போட்டதெல்லாம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும், வாசனையும் வரும். இந்த நேரத்தில் எடுத்து நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். வதக்கி வெங்காயம் தக்காளி வதக்கி அதில் சூப்புக்கு போடுறதுக்கு அது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சளினாலே இந்த சூப்பு தான் இல்ல. ஆமா, இது மார்கண்ட எலும்புன்னு சொல்லுவாங்க. நெஞ்சிக்கறி, தமிழ்ல நெஞ்சிக்கறின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பு வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சிலவங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப பிடிக்கும். அது வேற இது வேறையாமா? ஆமா, இது எல்லாத்துலயுமே சாப்பாடுல போடுவல, சாப்பாட்டுலயும் போட்டு இது பசங்க சாப்பிடலாம். நம்ம செய்யற மெத்தடு. சில சூப் குடிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சாதத்துலயும் போட்டு இது ஏன்னா மோஸ்ட்லி நம்ம குழந்தை பிறந்து இருக்கு பாத்தீங்களா, அப்போ நம்மளுக்கு தலைக்கு ஊற்றுவாங்க. இந்த பேர்லாம் வைக்க சொல்ல அது ஊற்ற சொல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சூப்பு வச்சு கொடுப்பாங்க. சூப்பை குடிச்சாதான் நம்மளுக்கு கோல்டுலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தருவாங்க. அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட் போட்டு தருவாங்க ஊர்ல எல்லாம். அதுதான் இது அம்மா சொன்ன மெத்தட் தான். எனக்கு நான் அந்த மெத்தட்ல தான் நான் செய்யறேனே. அது ரெண்டுமே பிடிக்காதவங்க என்ன சாப்பிடுவாங்க? ரெண்டுமே பிடிக்காத சுஷ்மி ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டேன். அவளுக்காக நான் மிளகு குழம்பு வச்சிருக்கேன். அதே மெத்தட்ல இது கூட அந்த காரப்பொடி மீன் இருக்கும் பாத்தீங்களா, அது வாங்கி போட்டா அந்த காரப்பொடி குழம்பு, அதான் பூண்டும் மிளகும் அரைச்சு விட்ட குழம்பு இது அவளுக்கு. ஆமாமா, இப்பதான் நீங்க ஞாபகம் பண்ணா அது எனக்கு சரியாயிடும். அது செஞ்சு தானுங்க. அதான் அந்த மீன் இங்க கிடைக்கலையே, அதான் கிடைக்கும். அப்பா கிட்ட சொல்லலாம். சண்டே வாங்கலாம். அந்த காரப்பொடி மீன் சுதும்பு மீன் கூட சொல்லுவாங்க. சுதும்பு காரப்பொடி இது ரெண்டுமே பூண்டும் மிளகும் அரைச்சி வச்சு கொடுப்பாங்க. கோல்டு எதுவா இருந்தாலும் சரியா போயிடும். எதுவா இருந்தாலுமே 7 நாளுங்க. மாத்திரை போட்டாலும் இந்த கோல்டு வந்தா 7 நாள் தான். நார்மலா விட்டாலுமே இதெல்லாம் சாப்பிட்டாலும் 7 நாள். ஆனா 1 வீக் இருக்கும் தான். தொடக்கம் அப்பா, 2வது நீ, 3வது நான். யாரு? நான் தான் தொடக்கம். இந்த தடவை எங்க வீட்டுல நான் தான் தொடங்கி வச்சேன். அப்படியா? அவருதான் ஃபர்ஸ்ட் சொன்னாரா? ஆனா ரொம்ப படுத்ததுன்னா நான் தான் அன்னைக்கு படுத்துட்டு உடம்பு முடியலன்னு. எண்ணெய் ஊத்திட்டேன், காஞ்சிச்சு எண்ணெய். கடுகு போட்டுக்கலாம்ப்பா தாளிக்கிறதுக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆக சொல்ல இந்த மாதிரி நம்மள ஃபுட்டையே நம்ம மாத்திக்கிறோம். இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட சொல்ல நம்மளுக்கு ஏன்னா தொண்டை தான் ரொம்ப இது பண்ணுது, கரகரப்பா இருக்கு. அப்புறம் ஒரு மாதிரி அடைச்சிட்டே இருக்கா மாதிரி இருக்கு தொண்டையில. அந்த மாதிரி இந்த சூப்பு, சுட தண்ணி இதெல்லாம் ரெகுலராக நம்ம குடிச்சிட்டே இருந்தாலும் வச்சிங்கன்னா அது கிளியர் ஆகிடும், கரெக்டாக ஆகிடும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். சூட்டு கத்துது குழம்பு. ஏதோ கத்தவே இல்லை, அது சவுண்டு கேட்டுச்சுடி. நம்ம குரல் கொடுத்து சொல்லாமல் வந்துட்டோம். சொல்லிட்டு வந்தாலும் அமைதியாக இருக்கணும். சரி, இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும்ப்பா. வதங்க உப்பு போடலையா வெங்காயம் வதங்கிறதுக்கு? போட்டுங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்புக்கு தேவையான உப்பு அப்புறம் போட்டுக்கலாம். அது வதங்கட்டும். அதுக்கு ஸ்டீம் இறங்கிடுச்சு. இதை கிட்ட காப்பி வச்சு பார்த்தீங்களா, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு இப்போ இந்த குக்கர்லேயே தான் எல்லாத்தையும் போடுவியா? ஆமாம், எல்லாமே குக்கரில் தாளித்து அந்த பொடியும் போட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். இல்லை சூப்பு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான்ப்பா நம்ம சூப்பை எடுத்து டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும்.
லாஸ்ட்ல வந்து அந்த அடியில இருக்க திக்கா இருக்கும் பார்த்தீங்களா, அது சாப்பாட்டுக்கும் ஊற்றி நம்ம ரசம் மாதிரி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. அது பார்த்தீங்களா கண்ணாடி பத அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு கலக்கி எல்லாம் மிக்ஸ் ஆனோடனே கூடவே நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பழமாக இருக்குது. ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் கூட போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து சூப்பில் இந்த பக்கம் குக்கரில் ஊற்றிக்கலாம். குக்கர் எடுத்து இங்கே வச்சுக்கணும். போட்ட மசாலா எல்லாம் குக்கரில். இப்போ நம்ம வறுத்து இது ஆற வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை அரைச்சி வச்சுட்டு அதுவும் இப்போ அது கூட போட்டுக்கலாம். இது பார்த்தீங்களா நல்லா பவுடராக அரைச்சாச்சு. இதை போட்டு இப்போ இனிமேல் எக்ஸ்ட்ரா காரம் ஏதாவது தேவைன்னா நம்ம மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணணும். இதுதான் இதுக்கு இந்த நம்ம 1/4 கிலோ கறி எடுத்துருக்கோம். 1/4 கிலோ கறிக்கு நான் சொன்ன மசாலாலாம் கரெக்டாக இருக்கும்பா. இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம லாஸ்ட்டில் சூப் எடுத்து டம்ளரில் போட சொல்ல கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் போட்டு உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. அது மிளகுத்தூள் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது நல்லா கொதிக்கணுமா? இப்போ தண்ணி ஊற்றணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி கலக்கி இந்த பவுடர் ஒன்றும் இருக்கு. இப்போ தண்ணி இதுலேயும் இப்போ நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதில் இருக்குது. அதுலேயும் தண்ணி ஊற்றிருக்கேன், ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். சூப்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கவலை இல்லை. இது கொதிக்க திக்னஸ் வந்துடும். தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம கலரி பார்த்துட்டு அந்த பீஸ் எடுத்துக்காமி எல்லாமே மார்கண்டு எலும்பு எல்லாம் சேர்ந்து வரும் இதில். இதுதான் அந்த எலும்பு வந்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி கொடுத்துருக்காங்க அப்பா கேட்டதுனால. இதான் எலும்பு, இந்த மார்கண்டை எலும்பு. அதான் நெஞ்சு கறி, நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவாங்க, ஆட்டு நெஞ்சு எலும்பு. இதை சாப்பிட்டேன்னு வச்சுங்க சூப் வச்சு அவ்வளோ நல்லா இருக்கும். கோல்டுக்கு ரொம்பவே நல்லது. அதுதான் தண்ணி நல்லா கொதிக்கணுமா? ஆமாம், இந்த தண்ணி நல்லா கொதிச்சு அந்த நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா எல்லாம் ஒன்றா அந்த கறியோட மிக்ஸ் ஆகணும். மிளகுத்தூள் மசாலா எல்லாம் கறியோட மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கலாம். சூப்பு நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து சூப்பர் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம்ப்பா. சூப்பு சூடாக இருக்க சொல்லவே கொஞ்சம் மிளகுத்தூளை போட்டு குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு கோல்டுலாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். டக்குன்னு ரிலீஃப் ஆகும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆட்டு நெஞ்செலும்பு சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா. நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு சூப் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.